அப்பாவோட நோக்கம் வந்து இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, அதில் வந்து பெரியப்பாக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தினாலேயே வீடியோ போட்டுட்ருக்காரு. அப்பா ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறது இதெல்லாமே பண்ணுவார். மதுரையில் ஒரு மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா ஐடியா. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெடிகேஷன்ஸ், யோகா, கவுன்சிலிங், சைக்காலஜி அது எல்லாமே. ஏன் திடீர்னு எலெக்ஷன் டைமில் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு காரணம் என்ன? அப்பாவுக்கு டச் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு காசு பிரச்சனைக்காகவே யாருக்கிட்டையாவது காசு வாங்கி இந்த மாதிரி பேசியிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தம்பி சொன்னால் நம்பிடுவாங்க அப்படின்றதுனால அவரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக போய் தான் எல்லாமே அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு தான். இப்படி தெரியும்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்து ஓகே இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கு தான் கண்டிப்பாக சொல்கிறாரு. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஜெரீஷ் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். அமைச்சர் மனோ தங்கராஜ் தமிழக அரசியலில் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இன்னைக்கு நேற்று ஒரு 10 நாளாக வந்துட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னா, அவர் வந்து சுற்றுலா போகிறாரு, பெண்களோட போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாருன்னு அவருடைய தம்பி சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து வீடியோ போட்டு வர்றாரு. நீங்கள் அவரோட தம்பி மகன், அதாவது உங்களுக்கு வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் பெரியப்பா. இதெல்லாம் உண்மையா? உண்மையிலே உங்கள் பெரியப்பா இப்படி தானா, இல்லை உங்கள் அப்பா ஏன் இப்படிலாம் வீடியோ போடுறாரு? அதுக்கான காரணம் என்ன? சொல்ல போகணுன்னா அப்பா ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறது இதெல்லாமே பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தம்பின்னு சொல்லி இது பண்ணிடுவார். எல்லா இடங்களையும் அமைச்சர் தம்பின்னு சொல்லி தான் எல்லா பிரச்சனையும் விட்டு தப்பிச்சு வர்றாரா? ஆமாம், இவர் தான் கடைசியில் வந்து பெரியப்பா தான் வந்து என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணி சால்வ் பண்ணி விட்றது. ஊரில் பிரச்சனை, சென்னையில் பிரச்சனை, வேறு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு எனக்கும் தெரில. இப்போ மனுஷன் எங்கே இருக்காருன்னே தெரியாது. மதுரையில் ஒரு மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா ஐடியா. எந்த வருஷம்? 2022 அப்பா கொண்டு போய் சேர்க்கிறதா பிளான். மதுரையில் ஒரு 4 மாதம் இருந்தார். மெடிகேஷன்ஸு இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெடிகேஷன்ஸ், யோகா, அப்புறம் கவுன்சிலிங், சைக்காலஜி அது எல்லாமே. ஸோ அவருக்கு நீட்டாக சாப்பாடு எல்லாமே வந்துடும். ஏன் திடீர்னு எலெக்ஷன் டைமில் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு காரணம் என்ன? அப்பாவுக்கு டச் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது. கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுற அளவுக்கோ இல்லைனா அதை எடிட் பண்ணி போடுற அளவுக்கோ அந்தளவுக்கு தரமாக அப்பா கிட்ட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேறு யாரோ தான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அது யாருன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஒரு காசு பிரச்சனைக்காகவே யாருக்கிட்டையாவது காசு வாங்கி இந்த மாதிரி பேசியிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் அப்பா வந்து உங்கள் பெரியப்பா இவ்வளோ இதாக தரம் தாழ்த்தி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறாரு. அவரோட நோக்கம் என்ன? அப்பாவோட நோக்கம் வந்து இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, அதில் வந்து பெரியப்பாக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தினாலேயே வீடியோ போட்டுட்ருக்காரு. உங்கள் செலவு, வீட்டு செலவு இதெல்லாம் யார் உங்களுக்கு பார்த்துக்கிறது? மொத்தமாக பெரியப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. என்னோட படிப்பு செலவாக இருக்கட்டும், லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு, என் எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லைனா டெய்லி காலேஜ் போய் லஞ்ச் சாப்பிட்றது, சின்ன சின்ன செலவுகள். அப்போ வந்து உங்கள் பெரியப்பாவை பற்றி உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. அவர் சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட உண்மையாக பொய்யா? கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கும். இவர் எங்கே இருக்காருன்னே தெரியலையேங்க. இவர் கண்டிப்பாக சென்னையில் இல்லை, ஊரில் இருந்தாலும் தகவல் வந்துடும், சென்னையில் இருந்தாலும் தகவல் வந்துடும். இவர் இங்கேயும் எங்கேயுமே இல்லை, இவர் வேற எங்கேயோ இருக்காரு. இவருக்கு எப்படி இந்த மாதிரி தகவல்லாம் கிடைக்கும்? இவர் சும்மா தான் சொல்றாரு. தம்பி சொன்னா நம்பிடுவாங்க அப்படின்றதுனால அவரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஆமாம், கண்டிப்பாக போய் தான் எல்லாமே அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு தான். இப்படி தெரியும்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்து ஓகே இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கு தான் கண்டிப்பாக சொல்கிறாரு. பல்வேறு உண்மையிலே எடுத்துரைத்ததுக்காக நன்றி பிரதர். நன்றி.